உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். அந்த புத்திர சோகத்தை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இப்போ அனுபவிச்சுட்டு வர்றாரு. வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இப்போ தன்னுடைய பையன் மனோஜ் பாரதி ராஜா இறந்ததுலேருந்து அவர் தன்னிலை மறந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாரை பார்த்தாலும் சுயநினைவு இல்லாமல் யாரை பார்த்தாலும் தன் பையன் மனோஜை சொல்லி சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் கூட கங்கை அமரன் ஆறுதல் சொல்ல போய் 16 வயதினிலே படத்தில் நடந்த அந்த முதல் பட வாய்ப்பு கிடைச்சது. அதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவரை டைவர்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாலும் பாரதி ராஜாவை யாராலையுமே தேற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாகியிருக்குங்க. அவருடைய தம்பி ஜெயராஜு கூட சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் யாருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியலை, குடும்பமே சிதறி கிடக்குது. ஒரு பக்கம் போய் மனோஜோட மனைவி நந்தனாவுக்கு ஆறுதல் சொல்கிறதா, இல்லை அந்த 2 பச்சை பிள்ளைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதா, இல்லை இங்கே எங்கள் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்கிறதா, எங்கள் அண்ணன் மனைவிக்கு பார்த்தோன்னா ஆறுதல் சொல்கிறதா, யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு இல்லை. மொத்த குடும்பமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. அந்த குடும்பத்துக்கே ஒரு தூண் மாதிரி இருந்தவன் மனோஜ். ரொம்ப திறமையானவன், ரொம்ப அறிவானவன். அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற கனவுகளோடு இருந்தான். அவனுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என் அண்ணனோட வற்புறுத்தல்னால தான் அவன் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வந்திருக்க வேண்டியவன். அவனுக்கு சரியான வாய்ப்புகள் அமையலை. ஒரு வேளை அப்படி வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தால் அவன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருப்பாங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு அவரும் மிக உருக்கமாக பேசியிருந்தாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் மனோஜ் உயிரோடு இருந்தப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோடய மனைவி நந்தனா என்னை நைட் ஆச்சுன்னா ஃபுல்லாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை கேட்டோடனே அந்த ஆங்கர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்தோடனே, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க, அவளுக்கு இந்த நைட்டு இந்த பேய் பிசாசு மாதிரியான சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுவோம், வெளியில் ஏதாச்சும் நாய் கத்துனாலோ இல்லை ஊளையிட்டாலோ இல்லை சின்ன விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலோ அந்த இருட்டை கண்டாலே அவளுக்கு பயமாக வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் தூங்கும்போது எனக்கு நான் இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்கணும், லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கண்ணை மூடி படுத்தா எனக்கு தூக்கம் வரும். ஆனால் இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்போ நந்தனாவை நான் மேரேஜ் பண்ணனோ அப்போ இருந்து எல்லாமே டோட்டலாக தலைகீழாக மாறிடுச்சு. லைட்டு போட்டபடி தான் படுத்து தூங்கி பழக ஆரம்பித்தாச்சு. இப்போ லைட்டு போட்டால் தான் எனக்கே தூக்கம் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிட் நைட்டில் ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சுன்னா ரெஸ்ட் ரூம் போகிறப்ப நந்தனா எங்க எழுந்துறீங்க எழுந்துறீங்கன்னு என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா. டார்ச்சர் பண்ண ஆரம்பித்து இந்த காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப கோவை சரில் எப்படி அங்கே பாதுகாப்புக்கு காவலுக்கு நிற்பாங்களோ அதே மாதிரி நான் போய் அங்கே நிற்க வேண்டிய சூழல் உருவாகும். வாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்தி பார்த்தோன்னா எடுத்துருவாங்க. இந்த ஒரு டார்ச்சர் தான் என் மனைவி வாழ்க்கையில் பண்ண எனக்கு அதிகப்படியான டார்ச்சரு. அதுவும் ஒரு அன்பான செல்ல டார்ச்சரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை தாண்டி அவரோட மனைவியை பற்றி பெருமையாக சொல்லும்போது, என் மனைவி மட்டும் ஒரு வேளை என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நான் இந்நேரம் இருப்பேனாங்கிறதே ஒரு சந்தேகம்தான். பல நேரங்களில் நான் உடஞ்சி போயிருந்தப்ப என்னால் முடியாதுன்னு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஃபீல் பண்ணுறப்ப நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோன்னா கீழே விழுகும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லி உன்னால் முடியும், நீ பண்ணுவ, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் கூடும், டைம் எடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா சகோதரியா தோழியா காதலியா மனைவியா எல்லாவுமாவுமே எனக்கு இருக்கிறவ தான் என் மனைவி. அவள் இல்லைனா நான் இல்லைன்னு தன்னோட மனைவியை பற்றியும் அவர் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். அதுவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருதுங்க.